வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோட குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 27 மார்ச் 2026ங்க. 27/3/2026. இப்போ 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி, இடமிருந்து வளம். தங்கைக்கோ டேஷ். இது டி ராஜேந்தர் படமும். இது என்னன்னா 3 எழுத்து வருதுங்க. தங்கைக்கோ கீதம். 1983 வந்த படங்க. தங்கைக்கோ கீதம். சரிங்க. ஒன்று மேலேருந்து கீழே வரக்கூடிய கீழே ஆன்ஸுக்கு. கர்நாடக இசை ராகம். எத்தனை எழுத்துங்க? 4 எழுத்து. ஆக்சுவலாக கீழே ஆன்ஸுன்னா கர்நாடகத்தில் கீதப்பிரியா சொல்லலாம், கிச்சு கிச்சு, கீதவாகினி, கடைசியாக கீதவாணி. இந்த பாட்டு கூட ஒன்று உண்டு, கீதவாணில் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி. ஸோ கீதவாணி அப்படிங்கிறது ஒரு ராகம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பக்திக்கும் சோகப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ராகங்கள். 3 இடமிருந்து வளம் என்ன? வீடு, கட்டிடத்தின் நுழைவு பகுதி. வீடுக்கு வாசல் தான். என்னது? வாசல். சரிங்க. 4 மேலேருந்து கீழே இருக்கா? முத்து மலர் கோவை. முத்து இல்லைன்னா மலர் 1 by 1 அடுக்கிக்கிட்டே வர்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, சீக்வன்ஸ் அடுக்கிட்டு வர்றது சம் ச ட்ர இம். சரிங்களா? சரி. அப்போ 6 வலமிருந்து இடம் பாருங்க. 2 ஆல்ரெடி ஹிண்ட் வந்துடுச்சு. மக்களின் பெரும் ஊர்வலம். மக்களின் பெரும் ஊர்வலம் அப்படின்னா என்னது? பேரணி. பேரணின்னா ட்ராலி. ட்ராலின்னு சொல்லலாம், பெரு ஊர்வலம்னு சொல்லலாம். 7 கீழேருந்து மேலே. போர் விமானத்தின் பெயர். போர் விமானத்தோட ஒரு பெயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி பேல்னு வந்தாச்சு. ரஃபேல். ரஃபேல் போர் விமானம். என்னது? ரஃபேல். ரஃபேல் ஃப்ரெஞ்சோடைய டசால்ட் ஏவியேஷன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சரிங்க. 9 வலமிருந்து இடம் எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ 8 மேலேருந்து கீழே என்ன இருக்குது? ஆயுள். ஆயுள் நாள் அப்படின்னு சொன்னால் ஒருத்தோட வாழ்நாளை சொல்லுவோம். இவ்வளோ காலம் இவரோட ஆயுள் அப்படின்னு சொன்னால் இவரோட வாழ்நாள், உயிர் காலம், உயிர் வாழ்ந்த காலத்தை தான் சொல்கிறோம். ஸோ இப்போ இதை இது என்ன சொல்லலாம்? வாழ்நாள். வாழ்நாள். சரிங்க. 12 வலமிருந்து இடம் இருக்கா? வாத்திய ஓசை. வாத்திய ஒலி இல்லைன்னா ஓசை. 4 ஆன்ஸுக்குங்க. 4 ஆன்ஸை நாதம்னு சொல்லலாம். சரி. 9 கீழேருந்து மேலே இருக்கான்னு பார்த்துலாமா? அரசை தேர்வு செய்ய நடத்துவது. இப்போ ஆல்ரெடி எலெக்ஷன் வந்தாச்சு. என்னது? தேர்தல். இங்கே பாருங்க, தேவாரம்னு ஒன்று வருது. ஆனால் கொஸ்டினே இல்லை. வலமிருந்த இடத்துக்கு கொஸ்டின் இல்லை 9க்கு. ஆனால் இங்கே தேவாரம்னு வருது. ஓகே. இங்கே இல்லைல்ல முடிச்சுக்குங்க. 15 வலமிருந்த இடம் என்ன? திருமணத்துக்கு இந்த நாளை தேர்ந்தெடுப்பது. திருமணத்துக்கு எந்த நாளை தேர்ந்தெடுப்பாங்கன்னா முகூர்த்த நாள். கேலண்டரில் உள்ள முகூர்த்த நாளை பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. முகூர்த்த நாள். ஸோ முகூர்த்த நாளை பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்க. ஸோ 13 மேலேருந்து கீழே என்ன? சிறுவர் சிறுமியர் கையை கோத்தபடி விளையாடுவது.
கையை கோத்தபடி சுற்றி விளையாடுவது அப்படின்னா இதை வந்து தினமலரில் அடிக்கடி பார்க்கலாம். என்னென்னா தட்டாமாலைன்னு சொல்லுவாங்க. தட்டாமாலைன்னா கையை வந்து எக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கிட்டு 2 பேரும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பேலன்ஸ் பண்ணி விளையாடக்கூடியது. சரி, 20 இடமிருந்து வலம் என்ன? இடைஞ்சல், டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறான், தொல்லை. சரிங்களா? 17 வலம் இருந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். இந்திய ஆட்சி மன்றம். இந்தியா அப்படின்னாலே நாடு, நாடோட ஆட்சி மன்றம் வந்து நாடாளுமன்றம் தான் சொல்லுவோம். பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? நாடாளுமன்றம். அதுக்குள்ள பேன மாறிட்டா. ஸோ நாடாளுமன்றம்னு சொல்லிட்டோம். ஸோ 19 கீழே இருந்து மேலே பாருங்க, என்ன கொஸ்டின்னு பார்க்கலாம். பாலை நிலத்துக்குள்ள தெய்வம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லியிருக்கோம்லாம். வறண்ட இடம், வறண்ட இடத்துல பாலையில் வந்து எயினர் வேட்டுவர் வாழ்வாங்க. இவங்க யாரை வழிபடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொட்சவை. என்னது? யாரை வழிபடுவாங்க? வை. அதாவது யாருன்னா காளிய துர்க்கையை வழிபடுவாங்க. இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா எயினர் இல்லைன்னா வேட்டுவர்னு சொல்லுவோம். 19 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். இரவில் கடித்து தூங்க விடாது. கோல் ஆரம்பிச்சுக்குங்க. டெய்லி கொசு கடி தான் அநியாயத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கொசு. சரிங்க. ஸோ இப்போ இங்கேருந்து வருவோம். 5 இடமிருந்து வலம் என்ன? மழைக்காலம். மழைக்காலத்தை வந்து என்னன்னு சொல்லலாம்னா கால்காலம்னு சொல்லலாம். கால்காலம்னா மழைக்காலம் தான். கால்காலம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? டேஷும் அறிவு இரண்டும் மனிதனுக்கு மிக அழகாம். மானமும் இருக்கணும், அறிவும் இருக்கணும். சரிங்களா? பதில் என்ன? மானம். சரி, கீழேருந்து மேலே என்ன? கால ஆன்ஸுக்கு. சுமார் 15-16 கிலோமீட்டரை ஒரு டேஷ்ன்னு சொல்கிறோம். ஸோ கால ஆன்ஸுக்கு 16 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி 16 கிலோமீட்டர்னால் காத தூரம்னு சொல்லுவாங்க. காத தூரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எழுதையில் நம்ம காதம்னு எழுதுவாங்க. சரி, இப்போ 14 கீழேருந்து மேலே என்ன? மதுரை இந்த பேரில் அழைச்சாங்களாம். மதுரையை வந்து திரு ஆலவைன்னு சொல்லுவாங்க, கூன்னான் மாடக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்டிய மாநகர்னு சொல்லுவாங்க, கடம்ப நாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கூல ஆஞ்சுக்கு கூடல் நகர். கூடல் நகர் அப்படின்னா என்னது? கூடல் நகர்னா என்னது? மதுரை தான். சரிங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? 10 பக்குவமான, பண்பட்ட, தரமான, குவாலிட்டியா, நயம். சரிங்க. 11 இடமிருந்து வலம் இல்லில் முடியுதுங்க. கூகுள் வந்து இதற்கான கூகுள் வந்து எதற்கான இன்ஜின் அப்படின்னு கேட்டால் சர்ச் இன்ஜின். கூகுளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேடல். கூகுளில் வந்து நம்ம எதனாலும் தேட தான் செய்வோம். தேடல் இன்ஜின், தேடல், எதையும் சர்ச் பண்ண தான் செய்வோம். 11 கீழேருந்து மேலே என்ன? பரீட்சை, எக்ஸாம் வந்து தேர்வுன்னு சொல்லலாம். எக்ஸாம். சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? 12 படி அரிசியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போம். 16 மேலேருந்து கீழே எம்மாதாவை இப்படி அழைப்பாங்களாம். எம்மாதாவை என்னென்னு அழைப்பாங்கன்னா நடிகவேல்னு அழைப்பாங்களாம். நடிகவேல்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. நடிகவேல் அப்படின்னா நடிப்பு மன்னர் அப்படின்னு அர்த்தமா? சரிங்களா? அப்போ 21
இடமிருந்து வலம் என்ன? வேலையாள், வேலையாள பணியாளுன்னு சொல்லலாம். பணியாள்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு நிமிஷம். ஸோ இந்த இல் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த இல்லாங்க மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இல் போட்டால் தான் இங்கே ஆன்சர் கிடைக்கும். என்னன்னா பணியாள். ஸோ பணியாள். ஆனால் இன்னொரு விஷயம், 18 வலமிருந்து இடம். மலையூர் மம்பட்டியான் தழுவலில் வந்து ரஜினி படம். மலையூர் மம்பட்டியானுக்கு வாங்க. சாரிங்க, நம்ம பழையடியும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. உள்ள பழையடியும் இடையில ஒரு இஷ்யூஸ் ஆச்சு. அதனால் பழையடி ஹோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம பழையடியும் ஆகும். 18 வலமிருந்து இடம் பாருங்க. மம்பட்டியான் தழுவலில் இந்தி படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மம்பட்டியான் தழுவல்னால் மம்பட்டியான் வந்து 1983 வந்ததுங்க. நம்ம தியாகராஜன் நடித்தது, சைதாவும் தியாகராஜனும் நடித்தது. இதை ஹிந்தியில் கங்குவான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து 4 எழுத்து வருது. சரி, மேலேருந்து கீழே பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே. 12 படி அரிசி. இங்கே வந்து வந்துருக்கு. அளவில் வந்து மூளை ஆரம்பித்தா முக்குணி தான் சொல்ல முடியும். அளவில் என்னது? முக்குணின்னா எத்தனை படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா முக்குணின்னா 3 குணி அப்படிங்கிறது தான் முக்குணின்னு சொல்கிறோம். ஏன்னா 3 குணின்னா குணியும் மகவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு குணின்னா 4 படி, முக்குணின்னா 12 படி அரிசி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படியும் மீனிங் இருக்கலாம். முக்குணின்னா 3 குணி, ஒரு குணின்னா 4 படி அரிசி. சரிங்க, இந்த கொஸ்டின் கூட அப்போ சரின்னு வச்சுக்குவோம். 18 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். மலையான் மம்பட்டியான் படம் நம்ம சொல்லுவோம்ல, கங்குவா தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க இருக்குது. கங்குவா அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது சூர்யா நடித்த படம். இப்போது நம்ம 2024 வந்த படம். இது வந்து ஒன்று கங்குவான்னு தான் வர முடியும். கங்குவா அப்படின்னு தான் சொல்லணும். கங்குவா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இது சூர்யா நடித்த படமாயிருங்க. ஸோ இந்த ஆன்சர் இது தப்பாக தான் இருக்கும். இல்லைன்னா கொஸ்டினை நீங்கள் மாற்றணும். சூர்யா நடித்த படம்னு மாற்றிக்கணும். சூர்யா நடித்த படம் கங்குவா அப்படின்னு பண்ணாந்தீங்கன்னா ஓகே. சரிங்களா? இதான் நீங்கள் என்னோடய ஆன்சர்ஸ். இந்த ஒன்று டவுட்டு, இதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.